ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜேபி சர்வா. நான் உங்கள் ஜெயா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் விஜய் பாண்டிச்சேரியில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருந்தாரு. அதை பற்றி நம்ம சாட்டை அவர் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அப்படி என்னதான் பேசியிருக்காருன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் மரணங்களுக்கு பிறகு தாவேக்காவோட தலைவர் திரு விஜய் அவர்கள் நேரடியாக கலந்து கொள்கிற கூட்டம் இன்றைக்கு புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுச்சேரியில காலைல 10 மணிக்கெல்லாம் விஜய் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வர ஆரம்பிச்சாங்க. ஒரு 11:45 வாக்குல விஜய் வந்தாரு. விஜயினுடைய அந்த வழக்கம் போல வரக்கூடிய பேருந்து, அந்த பேருந்து மேல ஏறி நின்று மக்கள்கிட்ட பேசுவார். ஒரு திடலை வாடகைக்கு எடுத்து அந்த திடல்ல மக்கள் விஜய் ரசிகர்கள் நிற்கிறாங்க. விஜய் பேருந்து மேல ஏறி பேசுறாரு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பேச போறாரு, புதுச்சேரியில் போய் பேச போறாரு. நிச்சயமாக அவர் கடுமையான அரசியல் பேசுவார் என்று அவர் ரசிகர்லாம் எதிர்பார்த்திருந்தாங்க. எப்போதும் பேண்ட் பாக்கெட்ல இருந்து துண்டுச்சீல் எடுப்பாரு. சாட்டையினுடைய தீவிரமான ஃபாலோவராக விஜய் இருக்க வாய்ப்பு இருக்கு. நாம தான் சொன்னோம், பின் பாக்கெட்ல இருந்து காவிரி பிரச்சனை எடுப்பாரு, முன் பாக்கெட்ல இருந்து முல்லைப்பறை எடுப்பாரு, இந்த பாக்கெட்ல இருந்து நீட் தேர்வு எடுப்பாரு அப்படின்னு சொன்னோம். பேண்ட் பாக்கெட் இருந்து எடுத்து பேசுறதா ஒரு தலைவனுக்கு அழகான்னு கேட்டோன்னே சே நம்மளை இப்படி கேட்டாங்கன்னு சொல்லி வழக்கத்துக்கு மாறாக இந்த பாடகர்கள்லாம் வச்சிருப்பாங்க. இன்னிசை பாடி வரும் அப்படின்னு பாட்டு பாடுறதுக்காக கிளிப்போடோட சேர்த்து அட்டை, பறிச்ச அட்டை, அந்த அட்டை கிளிப்போடு அதுல டைப் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாப்ல. ஒரு 3 நிமிஷம் எடுத்த உடனே ஒன்றிய அரசு தமிழ்நாடு தனி மாநிலமாகவும் புதுச்சேரியை யூனியன் ஸ்டேட்டாகவும் பார்க்கும். ஆனா நாம அப்படி பார்க்க மாட்டோம். ஒன்றிய அரசு அப்படி பார்க்கும், நீங்க பார்க்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்படி நாங்க பார்க்க மாட்டோம். நீ அதாவது தமிழ்நாட்டில் வாழ்றவங்க நம்ம மக்கள், புதுச்சேரியில் வாழ்ற நம்ம மக்கள் நான் பார்ப்பேன். அங்க மட்டும் கிடையாது, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எல்லாத்தையும் வாழ்றது நம்ம வகையரா தான் அப்படின்னாரு. வகையரா அப்படின்னு சொல்றது தமிழர்களை சொல்றாரா விஜய் ரசிகர்களை சொல்றாரான்னு தெரியல. அது ஒரு கிளாரிட்டி இல்லாம சொன்னாரு. இப்போ ஆந்திராவில், கேரளாவில், கர்நாடகாவில், புதுச்சேரியில் எங்க வாழ்ந்தாலும், உலகத்துல எங்க வாழ்ந்தாலும் தமிழன் தாண்டா, அந்த உணர்வு நம்மளை இணைக்குது அப்படின்னு பேசியிருந்தாரு அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது. ஆனா தமிழ்நாட்டை வாழ்ற மக்கள் தனி, புதுச்சேரியில் வாழ்ற மக்கள் தனி அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன், நான் எல்லாரையும் ஒன்னா தான் பார்ப்பேன், எல்லாரும் ஒரே வகையரா அப்படிங்கிறாரு. அது எந்த வகையரா அப்படிங்கிறது கிளாரிட்டி பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அந்த கிளாரிட்டி அவர்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் 3 நிமிடம் கழித்து அரசியல் பேசுறதுக்கு வந்தாரு. வழக்கம் போல அந்த கிளிப்போர்ட்ல இருந்த பேப்பரை எடுத்து இப்போ பாட்டு பாடுற மாதிரி வாசிக்க ஆரம்பிச்சாரு. முதல் 1 நிமிஷம் விஜய் ரசிகர்லாம் உற்சாக மீதியில டிவிக்கே, தாவேக்கா, தளபதி அப்படின்னு கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சைலண்ட் மோடுக்கு போக ஆரம்பிச்சாங்க. புதுச்சேரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க நிர்வாகம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, ஐடி கம்பெனி இல்லை, ரேஷன் கடை இல்லை, காரைக்காலில் நிறைய மில்களை மூடிட்டாங்க, புதுச்சேரிக்கு மத்திய அரசு நிதி எதுவுமே கொடுக்கல, அதனால தான் இதெல்லாம் நடந்துருச்சு. ஆனா புதுச்சேரியுடைய மாநில அரசு திமுக அரசு போல கிடையாது. புதுச்சேரி மாநில அரசு சிறப்பா செயல்படுது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் சிறப்பா செயல்படுறாரு. ஏன் நம்ம கூட்டத்துக்கு கூட இப்படி ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்காங்க. ஆனா இதை பார்த்து திமுக அரசு கத்துக்கொள்ளணும், அது கத்துக்கொள்ளாது அப்படின்னு புதுச்சேரியுடைய பிரச்சனைகளை அடுக்குனாரு. புதுச்சேரியுடைய பிரச்சனைகளை பேசிய திரு விஜய் அவர்கள் ஒரு இடத்துல கூட இந்த பிரச்சனைகளுக்கு புதுச்சேரி மாநில அரசும் ஒரு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. புதுச்சேரியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, புதுச்சேரியில இண்டஸ்ட்ரீஸ் இல்ல, புதுச்சேரியில ஐடி கம்பெனிஸ் இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, இதெல்லாம் இல்ல. அதுக்கு அந்த நிர்வாகம்னு ஒண்ணு சரியில்லை அப்படிங்கிறத மேற்கோள் காட்டணும்ல. ரெங்கசாமி சிறப்பா செயல்படுறாராம், ஒன்றிய அரசு சரியா நிதி கொடுக்கலையா. ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல எல்லாருக்குமே தெரியும். ஆனா புதுச்சேரியுடைய முதன்மையான பிரச்சனை ஊழல். புதுச்சேரியில ஊழல்ல திளைத்தவர் ரெங்கசாமி என்கிற குற்றச்சாட்டு எல்லாருக்கும் தெரியும். அவர் கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரரு, ரொம்ப நேர்மையானவர், வாழும் காமராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது காமராஜர் இழிவுபடுத்துக்கு சமம். அவருக்கு அரக்கை ஒரு முழுக்கை சட்டையை போட்டுக்கிட்டு டீ கல்ல உட்காந்து டீ குடிச்சு ஆட்டோல இறங்கி சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிட்டா அவர் காமராஜர் ஆயிடுவாரா? விஜய் அவர்கிட்ட வெளிப்படையா கேட்கிறேன், ரெங்கசாமி கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரருங்க, அவர் நேர்மையானவருங்க, ஒரு பைசா இது வரைக்கும் ஊழல் பண்ணுங்க சொல்லுங்க. இதே புதுச்சேரியில பாஜகவை சார்ந்த சாய் சரவணன், பாஜகவும் என்ஆர் காங்கிரசும் புதுச்சேரியில கூட்டணி வச்சிருக்குல்ல, பாஜக தப்பு பண்ணுதான், என்ஆர் காங்கிரஸ் தப்பு பண்ணலையா? ஏன் இப்படி பேசணும்? இப்படி தேவை ஏற்படுது? இதே என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில சாய் சரவணன் ஊழல் பண்றாரு. ஊழல் பண்ற மட்டும் அவர் மேல ஒரு கொலை வழக்கம் இருக்கிறது. அந்த வழக்கின் காரணமாக அவர் அமைச்சர் பதவியிலும் தூக்கப்படுறாரு. அவருக்கு பதிலாக ஜான்குமார் என்பவர்
அமைச்சர் பதவிக்கு வர்றாரு. அவருக்கு தான் இலாகா ஒதுக்கல. இந்த லாகா ஒதுக்காதது சிறுபான்மை மக்களுடைய மனதை புண்படுத்தி இருக்குன்னு விஜய் பேசுறாருங்க. என்ன சொல்ல வராரு? அதாவது ஜான்குமார் கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர் என்பதனாலேயே அவருக்கு லாகா ஒதுக்கல. அந்த ஜான்குமார் எங்க இருக்காரு? பிஜேபியில தான் இருக்காரு. அவரு கிறிஸ்தவரா இருக்காரு. அவர் வந்து மார்க்கத்துக்கு வந்து இழிவுபடுத்துக்கு சமம் அப்படின்னா ஏன் அவர் பிஜேபியில் இருக்காரு? பிஜேபியில் இருக்கிற ஜான்குமாருக்கு இலாகா ஒதுக்கலன்னு சொல்லிட்டு அது சிறுபான்மை சமூகத்தை இழிவுபடுத்துவது என்று பேசுவது அதே அப்பட்டமான திராவிட அரசியல் தானே. ஏற்கனவே ஒரு கேவலமான அரசியல் தானே. அந்த அரசியல் விஜய் எடுப்பதுக்கு விஜயத்துக்கு மாற்று அரசியல். மத்திய அரசு, ஒன்றிய அரசு புதுச்சேரியிலுடைய பள்ளி பாடத்திட்டத்தை மாத்திருச்சு. முழுக்க முழுக்க சிபிஎஸ்இ பாடமா மாறிச்சு. இதை எங்கேயாவது விஜய் கண்டிச்சிருக்காரா? மத்திய அரசு ரேஷன் கடை கொண்டு வரலங்கிறாரு. ரேஷன் கடையை மாநில அரசு கொண்டு வரணும். ரேஷன் கடையில அரிசி போடுவதிலையும் ஊழல் நடந்திருக்கிறது. ரேஷன் அரிசியில ஊழல் இதே பூச்சி நடந்திருக்குது. இதை எல்லாத்தையும் கடந்த 2 நாளா பரபரப்பா போயிட்டு இருப்பது ஒட்டுமொத்தமான புதுச்சேரியில கடந்த 15 ஆண்டுகளாக போலி மருந்து நிறுவனங்கள் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சன்பார்மா என்ற நிறுவனம் வச்ச குற்றச்சாட்டு அடிப்படையில் போலி மருந்து நிறுவனத்தை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக நடந்துருக்கு. இது நேரடியாக மரியாதைக்குரிய புதுச்சேரி மாநில முதலமைச்சர் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஐயா ரெங்கசாமி அவர்களுக்கு தெரிந்தே நடந்திருக்கிறது. இதுல பல அமைச்சர்கள் ரெங்கசாமி உட்பட எல்லாருமே கையாடல் வாங்கியிருக்காங்க குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சரி, அப்படி அவரு கையாடல வாங்கலங்க அப்படின்னா அவருக்கு தெரியாம நடந்துச்சுன்னா அவருக்கு பங்கு இருக்குல்ல. புதுச்சேரியில போலி மருந்து நிறுவனம் 15 வருஷமா செயல்பட்டுருக்குன்னா தொடர்ச்சியா சட்டமன்ற உறுப்பினராகவும் முதலமைச்சர் கூட மரியாதைக்குரிய ஐயா என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரெங்கசாமி அவருக்கு தெரியாம எப்படி நடந்துச்சு? சின்ன மாநிலம், மாவட்டம் போலதான். இங்க கரூர்ல போய் நின்றுகிட்டு பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாடினீங்கல்ல. புதுச்சேரினா எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது மணக்குள விநாயகர் தான். புதுச்சேரினா எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது வில்லியனூர் மாதா கோயில் தான். புதுச்சேரினா ஞாபகத்துக்கு வர்றது ஆசிரமம் தான் அப்படின்னு பேசுறீங்க. புதுச்சேரினா இது மட்டும் இல்ல, அடுக்கடுக்கா ஞாபகம் வரும். அடுக்கடுக்கா எது ஞாபகத்துக்கு வரும்? அடுக்கி வச்சுக்கிற பாட்டில் தானே ஞாபகத்துக்கு வரும். புதுச்சேரி என்றாலே இன்னைக்கு மதுபான பிரியருடைய கூடாரமாக மாறிவிட்டது. ஒரு 10 வண்டி போச்சுன்னா 8 வண்டி கர்நாடகா வண்டி. முழுக்க முழுக்க டூரிசம் ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க மதுவான கடை, இந்த மாதிரியான நவீன சொகுசு பார்கள், அதே போல வந்து சாராயம், பட்டச்சாராயம் சர்வசாதாரணம் இருக்குது. இதெல்லாம் நீங்க பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடுறது, பாட்டிலுக்கு மேல 10 ரூபா விற்கிறது மட்டும்தான் குற்றமா, இல்ல பாட்டிலே விற்கிறது குற்றமா? மதுவிலக்கு குறித்து, மதுபான கொள்கை குறித்து திரு விஜய் அவருடைய பார்வை என்ன? புதுச்சேரி என்றாலே அது வந்து குடிக்கிற ஊரு, குடிகார பைய ஊரு அப்படிங்கிற பேர் இருக்கு. இதை துடைத்து தற்சார்பு பொருளாதாரம் வார்த்தையை விஜய் பயன்படுத்தாரு. தற்சார்பு பொருளாதாரம் தொடர்ச்சியா நம்ம பேசணும் உடனே அந்த வார்த்தையை பயன்படுது. தற்சார்பு பொருளாதாரம்னா எதை கொண்டு வரணும்? விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுப்பீங்களா? தற்சார்பு பொருளாதாரத்துல என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரக்கான இதை செய்வீங்க? அதை ரெங்கசாமி அரசு சிறப்பா செயல்படுதுன்னா ரெங்கசாமி அரசோட கூட்டணி வைக்க போறீங்களா? ரெங்கசாமியோடைய அரசும் ரெங்கசாமியோடைய என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி இருக்கு. என்ஆர் காங்கிரஸ் சிறப்பா செயல்படுது, பிஜேபி சரியா செயல்படல. அப்போ பிஜேபி சரியா செயல்படல, பிஜேபி நிதி ஒதுக்கல, பிஜேபி தான் தப்பு பண்ணுதுன்னா பிஜேபிங்கிற வார்த்தையை கூட திரு விஜய் அவர்கள் ஏன் பேசல? பேசிய 11.36 நொடிகள்ல ஒன்றிய அரசுன்னு சொல்றாரு. பாஜகங்கிற வார்த்தை, அதுவும் பாசிச பாஜக 2024 மாநாட்டுல பாசிச பாஜக, மிஸ்டர் மோடிஜி, அந்த வார்த்தைகள் இப்ப வரவே இல்லையே. செப்டம்பர் 27க்கு பிறகு பாசிசங்கிற வார்த்தை வரல. இப்பதான் முதல் முறையா ஒன்றிய வந்திருக்கு, பாஜகங்கிற வார்த்தை வரல. பாஜகவுடைய கூட்டணியில அங்க என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில பாஜக தப்பு பண்ணுதுன்னா பாஜக தப்பு பண்ணுது. பாஜக அமைச்சர் ஊழல் பண்ணாங்க, பாஜக நிதி கொடுக்க மறுக்குது, பாஜகவால தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லணும்ல. அதையும் சொல்ல மறுக்கிறீங்க. அவ்வளவு பயமா உங்களுக்கு? புதுச்சேரியுடைய பிரச்சனைகள்னு விஜய் அடுக்கிறாரு. அடுக்கிட்டு இது யார் செய்யறாங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனா எங்க சொல்றாருன்னா திமுக மட்டும் நம்பிடாதீங்கன்றாரு. திமுக எங்க புதுச்சேரியில இருக்கு? புதுச்சேரி மக்கள் தான் திமுக நம்பலையே. நம்பாம தானே என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போட்டு மக்கள் ஆளுங்கட்சியை வச்சிருக்காங்க. திமுக புதுச்சேரியில ஆண்டிருக்கு, இப்ப ஆண்டுட்டு இருக்கா? அதிமுக ஆண்டுட்டு இருக்கு, இப்ப ஆண்டிருக்கா? இப்ப இருக்கிற கட்சி பாஜக, என்ஆர் காங்கிரஸ். அந்த கட்சி ஊழல் கட்சியா இல்லையா? அந்த ஆட்சி ஊழல் ஆட்சியா இல்லையா? என்ஆர் காங்கிரஸ் உடைய தலைவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரெங்கசாமி, அவர் கூடவே இருக்கக்கூடிய அக்கா சுந்தர், அவர் தான் என்ஆர் காங்கிரஸ் உடைய தலைவர். ரெங்கசாமியோட மூளையா செயல்படுறாரு, பினாமி போல. தன்னுடைய உறவினர்களை பூரா பதவியில கொண்டு வந்திருக்காரு. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிஜேபியில் இருந்தா கூட அவர் ரெங்கசாமி அவர்களுடைய மருமகன், மாப்பிள்ளை. அவர்களுடைய மருமகள் இருந்து மாப்பிள்ளை, அக்கா மகன், சித்தி மகன். இவர் கல்யாணம் முடியல, பிரம்மச்சரியா இருக்காரு. ஆனா
அவருடைய உறவினர்ல முழுக்க பதவியில கொண்டு வந்துட்டாரு. கிட்டத்தட்ட அதுவும் வாரிசு அரசியல் தானே. இங்க வாரிசு அரசியல் எதிர்க்கிற நீங்க அங்க வாரிசு அரசியல் எதிர்க்கல. இங்க திமுகவை எதிர்ப்பது போலவே அங்கேயும் போய் நின்றுக்கிட்டு திமுக இல்ல, அங்க 6 எம்எல்ஏ இருக்காங்க. சரி, அந்த 6 எம்எல்ஏ குற்றச்சாட்டு அந்த 6 எம்எல்ஏ குற்றச்சாட்டலாம். திமுக ஓட்டு போடான்னு சொல்லலாம், எங்க போறான்னு சொல்லலாம். ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு திமுக நம்பி ஏமாந்துடாதீங்கன்றாங்க. திமுகவை நம்பி அந்த மக்கள் ஏமாறலையே, திமுக ஓட்டே போடலையே. நீங்க ஓட்டு போட்டது என்ன இருக்காங்க தலைவர் ரங்கசாமிக்கு தானே. ரங்கசாமிக்கு ஓட்டு போட்டு தான் அங்க மருத்துவத்துறையில ஊழல், பள்ளிக்கூடங்கள்ல ஊழல், சிபிஎஸ்இ பாடத்திட்டம் உள்ள வந்துருச்சு. மதுவினால் அந்த மாநிலமே தலைகீழாக புரண்டு கிடக்குது. விவசாயம் அந்த மாநிலத்துல கிட்டத்தட்ட செத்து கொண்டிருக்கிறது. மீனவருடைய பொருளாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை எதையுமே சரி செய்வதற்கான எந்த திட்டத்தையும் முன்வைக்காம, எதையும் பேசாம, நீங்க வெறுமன ஒன்றிய அரசு, திமுக, இங்கன்னா மணக்குள விநாயகர் தான், அரவிந்தர் ஆசிரமம் தான், இங்க வந்து பாத்தீங்கன்னா வில்லியனூர் மாதா கோயில் தான். உலகத்துக்கே தெரியும்யா, அங்க பாரதிதாசன் பிறந்தாரு, பாரதி பிறந்தாரு, அது எல்லாருக்கும் தெரியும். இது ஊருக்கு போயிடுறது, இது ஒரு ஃபார்மேட்டா வச்சு. திருநெல்வேலினா அல்வா தான், கன்னியாகுமரினா வந்து பகவதி அம்மன் கோயில் தான், அப்ப நாகர்கோயில்னா வந்து நல்லா பொரிச்ச பரோட்டா தான். இதை சொல்றதுக்கு ஒருத்தர் வேணுமா? இது கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே எந்த ஊர்ல என்ன ஃபேமஸ் தெரிஞ்சிருமே. மக்களுடைய பிரச்சனைகளை மனசுல இருந்து பேச முடியாதவன் அந்த மக்களுக்கான தலைவனர் இருக்க முடியும்? பெருசா எதிர்பார்த்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் நின்னாங்க. கடந்த பார்த்தா பொசுக்குன்னு போயிடுச்சு. தமிழ்நாடு காவல்துறை கூட இவ்வளவு நெருக்கடியை கொடுத்துச்சான்னு தெரியல, சத்தியமா கொடுக்கல. ஆனா தமிழ்நாடு காவல்துறை நெருக்கடியை கொடுத்துருச்சு, அடக்கிருச்சு, ஒடுக்கிருச்சுனாங்க. புதுச்சேரி காவல்துறை தான் ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கல, அதை பத்தி ஒரு வார்த்தை பேசல. புதுச்சேரி காவல்துறை வந்து 5000 பேர் தான் வரணும், வெளி மாவட்டத்திலிருந்து வரக்கூடாது, வெளி மாநிலத்தில் வரக்கூடாது, வெளியூர்ந்து எவனுமே வரக்கூடாது, QR கோடை பயன்படுத்தி தான் வரணும், யாரையும் விட மாட்டோம்னு ஸ்ட்ரிக்டா படிக்கிறாங்க. அது புதுச்சேரியோட எஸ்எஸ்பியா இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, பெண் அதிகாரி, அவங்களாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட். அப்படியேதான் தமிழ்நாட்டு அதிகாரி விஜய்க்கு உண்மையிலே தமிழ்நாடு திமுக அரசு விஜய்க்கு ஃபேவரா தான் பல இடங்களில் பண்ணியிருக்கு. சொல்ல போனா நாம் தமிழ் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட அடக்குமுறையோ மற்ற எதிர்கட்சிகளை அடக்குவது போல தமிழ்நாடு காவல்துறை தாவேக்காவை அடக்கல. திருச்சியெல்லாம் திறந்து விட்டாங்க, ஏதோ மேஞ்சிட்டு போங்கடா ஏர்போர்ட்டுக்குள்ள அப்படின்னு திறந்து விட்டாங்க. பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம் எல்லா ஊர்லயும் திறந்து விட்டாங்க. எங்க வேணாலும் ஏறிக்க என்னவோ பண்ணி தொலை அப்படின்னு விட்டாங்க. இதே நாம் தமிழ் கட்சி விடுவாங்களா? 5 மணிக்கு கூட்டம்னா 4 மணிக்கு தான் அந்த கூட்டத்துக்கே விடுவாங்க. எதுக்கு போறீங்க, சேர போடாதீங்க, ரோட மறிக்காதீங்க. அதுவும் ரோட்டல் சாலை ஓரத்தில் கூட்டம் போட்டோம்னா அந்த கூட்டம் போற இடத்துல மட்டும் தான் பேரிகேட் வைப்பாங்க, பக்கத்துல வைக்க மாட்டாங்க. கூட்டம் ஏற தான் போக்குவரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பாங்க. ஆனா விஜய்க்கு மொத்தமா சாலையை மறிச்சாங்க. சாலையை மறிச்சு பயன்படுத்திக்கோங்கன்னு சொன்னாங்க மரக்கடலாம். ஆனா பாண்டிச்சேரியுடைய அரசு, பாண்டிச்சேரி காவல்துறை கடும் நெருக்கடியை கொடுத்த பிறகு கூட ஒரு வார்த்தை கூட அந்த அரசு எடுத்து பேசுற போட்டாலும், என்னதான் விதிமுறை வச்சாலும், என்னதான் QR கோடு போட்டாலும் அவன் மதிக்க மாட்டான். ஒரு கட்டத்துல வந்து இந்த விஜய் நடத்திய அந்த கூட்டத்துக்கு கூட்டம் வரலன்னு என்ன பண்ணாங்கன்னா QR கோடு இல்லாதவங்க அனுப்புங்க. அதுலயும் ஸ்கேம் பண்ணிருக்காங்க. ஏன்னா பிளாக் டிக்கெட் வித்தே பழக்கப்பட்டவன்ல, ஒரு டோக்கன் இருந்தா ஒரு ஆள் தான். ஆனா இவங்க என்ன சொல்லிருக்காங்க, அந்த ரசிகர் மன்றத்துல இருந்து, விஜய் கட்சியில இருந்து, அதுவே ரசிகர் மன்றம் தானே, விஜய் அந்த ரசிகர் மன்றத்துல இருந்து ஒரு டோக்கனை வச்சுட்டு 5 பேர் வரலான்னு ஏமாத்திருக்காங்க. இவங்க அது காசு கொடுத்து வித்தாலும் வித்துருப்பாங்க, சொல்ல முடியாது எவ்வளவு வித்தாங்கன்னு தெரியல. ஒரு டோக்கனுக்கு 5 பேர்னோடனே அவன் 5 பேர் ஒரு டோக்கனை தூக்கிட்டு ஆட்டிட்டு வந்திருக்காங்க. கொன்னே விடுவான். ஒருத்தன் தான் உள்ள போகணும், மற்றவங்க 4 பேர் வெளியே ஓடு அப்படின்ட்டு காலிலே தடியடி. காவல்துறை தடியடி இங்க நிகழ்த்திருக்கு. இங்க ஆம்புலன்ஸை மறிச்சவன பெட்டக்ஸ்ல அடிச்சதுக்கு காவல்துறை தடியடி நிகழ்த்திருச்சு. எங்க ரசிகனை போன அடிச்சிருச்சு, கரூர்ல விரட்டாங்கன்னு சொல்லி கொந்தளிச்சாங்க. இங்க வந்து ஒரு டோக்கனை வச்சுக்கிட்டு 5 பேர் வந்து அடிச்சு விரட்டிருக்காங்க. ஆனா அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. புஷியானந்த் மாவீரன் போயிட்டாப்ல போய் நின்றுக்கிட்டு, இது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய அக்கா பொண்ணு, என்னோட சொந்தக்காரங்க தான் வந்திருக்காங்க, உள்ள விட முடியுமா? எவனா 2 பேர் வெளியே போனிச்சு அந்த அம்மா. ஹலோ, நான் பொதுச்செயலர், நீ பொதுச்செயலரா இரு, இல்ல புதுச்செயலரா இரு, எதுவாக இருந்தாலும் இங்க புதுச்சேரியே வேலை நடக்காது, ஓடி போயிரு. ஆள் பார்க்கறதுக்கு பல்கா இருக்க, எந்த பக்கம் அடிச்சாலும் உனக்கு வலிக்கும், அதனால ஓடின்னு சொல்றதுக்கு அப்புறம் அதுவும் அந்த அம்மா ஐபிஎஸ் 41 பேர் செத்து கொண்டு விட்டு தான் வந்திருக்கீங்க. நீ யாராவது ஒரு உயிர் போயிடுச்சா நான் பொறுப்பேற்க முடியுமா? நீங்க பொறுப்பேற்பீங்களா? யாராவது இருக்கீங்க போங்க அப்படின்னு பேசின உடனே அது ஆங்கிலத்துல பேசுது. இங்க எதுவும் புரியல, என்னங்க இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்கு, என்ன சொல்றது, ஏதோ கொந்தளிக்குது, விடுப்போம், எதுக்கு அடி வாங்கி சாவணும்னு சொல்லி கிளம்பிட்டாங்க.
இங்க ரொம்ப முக்கியமா காவல்துறைக்கு ரொம்ப நன்றி. நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். காவல்துறைக்கு ரொம்ப நன்றி. நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி, வேற டிபார்ட்மெண்ட். மொத்தத்துல விஜய் இந்த புதுச்சேரி கூடுதல் மூலமாக தான் ஒரு சுயநலவாதி, தான் ஒரு தன்னலவாதி. தனக்கு தேவை என்றால் அவனை ஆதரிப்பேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னா நான் எதிர்ப்பேன். அதாவது எனக்கு ஓட்டு வேணும்னா அவன் வந்து ஊழல்வாளியா இருந்தாலும் சரி, அவன் கேவலமான இருந்தாலும் சரி, அவனை ஆதரிப்பேன் அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு சாதாரண அரசியல்வாதிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. வெளிப்படையே சொல்ல போனா புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸோட விஜய் சேர விரும்புறாரு. என்ஆர் காங்கிரஸ் இந்த லாட்ரி மார்ட்டினோட மகன் சார்லஸ் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கு. கட்சி ஆரம்பிக்க போறாப்புல. ஏற்கனவே வந்து JMM அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு மாதிரி வச்சு கல்யாண மண்டபம் பிடிச்சி சோறு போட்டுட்டு இருக்காரு. அதாவது இந்த இங்க அவங்க பண்ணு கொடுத்துருது, பெட்ஷீட் கொடுக்கறது, பிரெட் கொடுக்கறது. இந்த காரைக்குடி டாக்டர் பிரெட்னு ஒரு பையன் இருக்காப்லையே, உட்காந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆனா போதும் அங்க போய் நின்றுவாப்ல. ஒரு சின்னதா ஒரு முட்டை தண்ணி வந்தா போதும் அங்க போய் நின்று பிரெட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பிரெட் கொடுக்குறது வீடியோ எடுத்து போறது. இந்த மாதிரி தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநலத்தொண்டு, ஊரார் தெரிந்து கொண்ட படம் பிடித்தால் சுயநலம் உண்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து விளம்பரப்படுத்துற இந்த அரசியல் பைத்தியங்கள் போலவே அங்க சார்லஸ் என்ன பண்றாப்லன்னா, கொளுத்த பணம் இருக்கு. அரசு 1 லட்சம் லாட்டரி அடிக்கணும்னு சொன்னோம்னா 10 லட்சம் லாட்டரி அடிச்சு 9 லட்சம் லாட்டரி ஃபேக் லாட்டரியா மாத்தி ஏழை எளிய மக்களோட வயிற்றுல அடிச்சு சம்பாதிச்ச காசு லாட்டரி மாட்டின்ட்டியும் அவன் மகன்டியும் இருக்கு. இதே போல மருமகன் ஆதா ஒரிஜினல் இருக்கு. வெளிப்படையா மாமனும் மச்சானும் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள புதுச்சேரியில தாவேகா, அந்த JMM சார்லஸ் மார்ட்டின், அதே போல என்ஆர் காங்கிரஸ் மூன்றும் கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்திக்கிறது. ஒரு 2 சீட்டு கொடுத்தா போதும், புசியானதுக்கு எம்எல்ஏ ஆனா போதும், ஏதோ ஒரு எம்எல்ஏ ஆனா போதும். அங்க ஒரு எம்எல்ஏங்கிறது வார்டு கவுன்சிலர் மாதிரி தான். மொத்தமே 30 எம்எல்ஏ, 14 லட்சம் மக்களுக்கு 30 எம்எல்ஏ. அப்படின்னா எப்படி இருக்கும் தொகுதின்னு பாத்துக்கலாம். அப்புறம் புதுச்சேரிக்குள்ள தான் கால் பதிக்கணும். ஒரு 2 எம்எல்ஏ அடிச்சா போதும். அதுக்கு பிஜேபியை கழட்டி விட்டு நீங்க வாங்க, நான் பிஜேபியை மட்டும் திட்டுறேன், உங்களை திட்ட மாட்டேன், நீ எனக்கு அனுமதி கொடுத்துரு, நம்ம கூட்டணி வச்சு இந்த தேர்தலை பார்க்கலாம் அப்படிங்கிற டீல் அடிப்படையில ரங்கசாமியை பொறுத்தளவுல யார் கூட கூட்டணி வைக்கணும், நான் முதலமைச்சர் ஆகணும், கல்யாண வீடா நான் மாப்பிள்ளையா இருக்கணும், சாவுடா நான் பணமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆள் தான் ரங்கசாமி. அதனால விஜய் கூட சேர்ந்தும் அவர் முதலமைச்சரான வாய்ப்பு இருக்கு. தனக்கு வேணும், தான் கூட்டணி வைக்கணும் என்பதற்காகவே புதுச்சேரியுடைய உண்மையான பிரச்சனை எல்லாம் மறைச்சிட்டு பிஜேபி மேல பழிய போட்டுட்டு திமுகவை 4 திட்டிட்டு வெற்றி நிச்சயம் அடுத்த கூட்டத்தை சந்திப்போம்னு கிளம்பி போயிட்டாரு நம்ம பக்காமஸ் தலைவர். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை. அப்பா, அது விஜய் வந்து இவ்வளவு பேசினாரோ என்னன்னு தெரியல. அதோட ஒரு ஃபுல் டீட்டெயிலா அது வந்து பேக்ரவுண்ட்ல என்ன அரசியல் நடக்குது, ஃபுல் டீட்டெயில் அதனால இப்படி பேசுறாங்க, அது மட்டும் இல்லாம ஒரு காமெடியாகவும் சொல்லுவாரு, ஃபுல் டீட்டெயிலாகவும் சொல்லுவார். ஒரு வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம வீடியோ யாருக்கு நான் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.